ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். தளபதி விஜய் வந்து தன் கட்சி 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் சந்தோஷத்தில் ஒரு குத்தாட்டம் போட்டார். இதை ஒரு பெரிய குத்தம்னு தூக்கிட்டு வந்து எல்லாமே மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறான்னா, 41 குடும்பங்கள் எந்த குற்ற உணவே இல்லாமல் நடனம் ஆடுறாரு. இதை அந்த குடும்பங்கள் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அதை பற்றி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? அதை அந்த குடும்பம் சொல்லணும். அந்த குடும்பங்கள் தான் வருத்தப்படணும்னா அவங்க தான் மீடியா முன்னாடி சொல்லணும். நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இதுதான் கிடைச்சதா? நீங்கள் அம்மா இருக்கும்போது வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்க. இந்த வாயை நீளமாக பேசல. இது அம்மா காலத்தில் இருந்து பேசியிருந்தா என்ன இருக்கும்? அவங்கள தான் அவங்க பதவி வச்சு டவுஸ் கிழிஞ்சிருக்கும். இப்போ நான் கேட்குறேன், ஜெயலலிதா இறந்ததுக்கு சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு அதிமுக காரங்களும் சொன்னாங்க. அதை பற்றி கண்டுபிடிக்க உங்களால் முடிஞ்சதா? அந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் கூவத்தோவில் ஆட்டமுட்டவங்க நீங்கள் தானே. நீங்கள் செஞ்ச தப்பு பண்ணிட்டு எங்களை சொல்கிறீங்களா? எங்களை பற்றி பேசுறதுக்கு அது கிடையாது. அதே மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அது கிடையாது. தளபதி சொன்ன மாதிரி நீங்கள் களத்தில் இல்லை. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ எதிர்கட்சியாக எவ்வளோ செயல்பட்டாங்க. அந்த ஓல்தொழி கூட இப்போ உங்கள்கிட்ட இல்லை. எப்பயுமே நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வாழ முடியாது. நீங்கள் அவ்வளோதான். அம்மா இருந்ததோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் தளபதி ஆட்சி தான். 2026 தளபதி தான் சிஎம்.